வணக்கம். பள்ளிக்கூடம் போகிற மாணவ மாணவிகள் இல்லை வேலைக்கு போகிற இளைஞர்கள் இவங்க எல்லாருடைய மனசும் எப்படி தயாராகிருக்கு அப்படின்னா, பொதுவாகவே அவங்களோட சிந்தனையெல்லாம் எப்படி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க, இல்லை சுற்றி இருக்கிற சமுதாயம் எப்படி அவங்களுடைய மனசை தயார்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே வெற்றியை நோக்கியே அதிகமாக சிந்திக்கணும், அதிகமாக பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நேர்மறையான சிந்தனைகள் ரொம்ப முக்கியம், அப்போ தான் வாழ்க்கையில் பெருசாக முன்னேற முடியும். ஸோ இதில் 1% தப்பே கிடையாது, 100% ரைட்டு தான். பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே வெற்றியை பற்றி அதிகமாக சிந்திக்கிற மாணவன் மாணவியாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறது இது எல்லாமே ஃபைன் தான். பட் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெற்றிக்காக அதிகமாக தயார்படுத்தின இந்த மனம் என்னைக்காவது ஒரு நாள் எதிர்பாராத சின்ன தோல்வியோ இல்லை சின்ன ஏமாற்றமோ அவங்களுக்கு வந்தால், அன்னைக்கு பாருங்கள், அன்னைக்கு அவங்க வாழ்க்கையிலே பெருசாக ஏதோ ஒன்று தவற விட்டதா ரொம்ப அடி வாங்கி உக்காந்துருவாங்க அந்த ஒரு இடத்துல. ஏன்னா எப்போவுமே வெற்றியை நோக்கியே சிந்தித்தது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினச்ச ஒரு டைமில் ஒரு சின்ன அடி வரும்போது நான் இவ்வளோ வீக்கான்றதை அன்றைக்கி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து எழுந்துக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் உங்களுடைய ஸ்கூல் ஃபார் சேஞ்ச் மாணவ மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு வெற்றி முக்கியமோ, எந்த அளவுக்கு வெற்றி மகிழ்ச்சியை தருதோ, அது போலவே ஒரு மனிதனுக்கு தோல்வி வருது அப்படின்னா அது மிகப்பெரிய பயிற்சின்னு இங்கே நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதாவது வெற்றியும் தோல்வியும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள்னு நாங்கள் சொல்லி கொடுப்போம். அப்போ தோல்வி வந்தால் துவண்டு போகிறதுக்கோ அழுகிறதுக்காகவோ சோகமாக இருக்கிறதுக்காகவோ கிடையாது. அதிலிருந்து ஏகப்பட்ட பாடங்கள் இருக்குது. தோல்வி என்பது அவமானம் கிடையாது, அது நம்மளை ஆயத்தம் படுத்துறது. அதனால்தான் இங்கே மேக்ஸிமம் நாங்கள் ப்ளேஃபுல் மெத்தட்லேயே ஒரு அகடமிக்ஸை கூட சொல்லிக் கொடுக்குறோம். ப்ளேஃபுல் மெத்தட்லேயே அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்கில்ஸை நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான். அப்போ தான் மாணவர்கள் நேர்மறை சிந்தனை எந்த அளவுக்கு முக்கியமோ, எதிர்மறை சிந்தனை வந்தால், ஆக்சுவலாக எதிர்மறை சிந்தனை வர்றதுக்கு காரணமே என்னது, நேர்மறையாக நீ சிந்திக்கணும் தானே. எதனால் தோல்வி நம்ம அடையிறோம், அப்போ தானே வெற்றியை பற்றி யோசிக்க முடியும். அப்போ வெற்றியை பற்றி யோசிக்கணும்னா தோல்வி இங்கே தேவைப்படுதே. நேர்மறையாக நம்ம இருக்கணும்னா எதிர்மறை சிந்தனை தேவைப்படுதே. அதனால் எதிர்மறை சிந்தனையிலேயே உக்காந்துடாதீங்க, தோல்வியிலேயே உக்காந்து தோணுதுடாதீங்க. அதெல்லாம் வர்றது நம்மளை ஆயத்தம் பண்ணுறதுக்காகவும் நமக்கு மிகப்பெரிய பயிற்சின்றது தாங்க நாங்கள் இங்கே புரிய வைக்கிறோமே. ஸோ இங்கே இருக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லா மாணவர்களும் சரி, வெற்றியும் சரி தோல்வியும் சரி ஒரு நாணயத்தோடைய 2 பக்கம், ரெண்டுமே நமக்கு முக்கியம்தான். அதை எடுத்துக்கிற பக்குவங்கள் எப்படி அப்படின்றத, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி லேர்னிங்காக நம்ம பார்க்கணுன்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எங்கள் மாணவர்கள் செய்கின்ற சில பயிற்சிகள் மூலயமா நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஹரிகரன் ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். லவ் யூ ஆல். see you all on peak.